ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். எப்போவுமே இங்கிலீஷ் பேசும்போது நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அண்ட் மோரோவர் நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் நம்ம இங்கிலீஷில் நம்ம கொஸ்டின் கேட்குறது வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் வந்து அதில் என்ன பேட்டர்ன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த டூ அப்படிங்கிற வேர்டு வச்சு நம்ம எப்படி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம், நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் மற்றவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த டூ. சரிங்களா? இந்த டூவை வச்சு நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தாங்க டூவை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னு. அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பர்சனல் கொஸ்டின்ஸ். சரிங்களா? பர்சனல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு என்ன, இந்த டூவை வச்சு நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பர்சனலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா இந்த டூவை வச்சு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஓகே. அண்ட் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எஸ்ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ்ஆர் நோ டைப்னு என்ன, நம்ம இந்த டூவை வச்சு நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு மற்றவங்க வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒன்றா எஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லாட்டி நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் எஸ்ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா WH கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த டூவை வச்சு நம்ம எப்படி WH கொஸ்டின்ஸை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த WH கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்க பர்சனல் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த டூவை வச்சு எப்படி நம்ம பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னா இந்த டூ யூ நோ அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்குங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டமானது எடுக்கவே இல்லை, ரொம்ப பேசிக்கானது தான் எடுத்திருக்கேன். இந்த டூ யூ நோ அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழில் என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா, நாம் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற நம்ம கேட்போம் இல்லைங்க. அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கிலீஷில் டூ யூ நோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த டூ கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பேஸ் என்ன, டூ யூ நோ அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் யாராவது கிட்ட கேட்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு. சரிங்களா? அப்போது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படிங்கிறது நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, டூ யூ நோ இங்கிலீஷ் அப்படிம்போம். சரிங்களா? என்ன, டூ யூ நோ இங்கிலீஷ். அதே மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. அப்போது எப்படி யூஸ் பண்ணணும் டூவை வச்சுன்னா, டூ யூ நோ ஹவு டு ப்ளே கிரிக்கெட். ஓகே, டூ யூ நோ ஹவு டு ப்ளே கிரிக்கெட். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா? அப்போது டூ யூ நோ ஸ்விம்மிங் அப்படிம்போம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படி இதெல்லாம் நம்ம வந்து பர்சனலாக கேட்குறது. சரிங்களா? அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து பர்சனலாக டூவை வச்சு கேட்கும்போது நம்ம வந்து டூ யூ நோ, அதுதான் பேஸ். சரிங்களா? உங்களுக்கு தெரியுமா இது வச்சு தான் நான் வந்து பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஓகே, கிளியர்? அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு செகண்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து என்ன, எஸ் ஆர் நோ டைப். சரிங்களா? இந்த எஸ் ஆர் நோன்னு என்ன, ஆன்சர் வந்து ஒன்றா எஸ் இருக்கணும், இல்லாட்டி நோ இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க யாராவது கிட்ட, உங்களுக்கு பிரதர் இருக்காரா அப்படின்னு. சரிங்களா? அப்போ என்ன எப்படி கேட்கணும், டூ யூ ஹேவ் அ பிரதர். சரிங்களா? அப்போது டூ யூ ஹேவ் அ பிரதர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன, ஒன்றா என்ன சொல்லணும், எஸ் அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி நோ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா எஸ் ஆர் நோ டைப் என்ன அப்படிங்கிறது? ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பிரதர் இருக்காரா, உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், டூ வச்சு டூ யூ நோ, டூ யூ ஹேவ் அப்படி. உங்களுக்கு பிரதர் இருக்காரா, சிஸ்டர் இருக்காருன்னா டூ யூ ஹேவ் அ பிரதர், இல்லாட்டி டூ யூ ஹேவ் அ சிஸ்டர் அப்படிம்போம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் யாராவது கிட்ட கேட்பீங்க, உங்களுக்கு வந்து பழைய மூவிஸ் எல்லாம், பழைய படம்லாம் பார்க்க பிடிக்குமா அப்படிம்போம். சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் வந்து பழைய படம்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. அப்போ என்ன, எப்படி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணுன்னா, டு யூ வாட்ச் ஓல்ட் மூவிஸ். சரிங்களா? என்ன, டு யூ வாட்ச் ஓல்ட் மூவிஸ், நீங்கள் பழைய படம் எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ட் இது இப்போ ஐ திங்க் ஸோ யூ ஆர் கிளியர் வித் செகண்ட் டைப். அண்ட் நம்ம வந்து இப்போது லெட்ஸ் கெட் இன் டு
தேர்ட் டைப் சரிங்களா. அது என்னென்னா டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் சரிங்களா. இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி டூவை வச்சு கேட்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே டூ வரணுன்ட்டு அப்படின்ட்டு இல்லை சரிங்களா. நம்ம இந்த டூவை வச்சு ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம சென்டரில் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம். ஹவு many brothers do you have சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹவு many brothers do you have அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. இங்கே ஹவு அப்படிங்கிறது தான் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ். ஓகே. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், இப்போ வந்து நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லை சரிங்களா. மற்றவங்கிட்ட நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணோன்னா, இன் விச் ஸ்கூல் டு யூ ஸ்டடி. ஓகே, இன் விச் ஸ்கூல் டு யூ ஸ்டடி. இங்கே வந்து விச் அப்படிங்கிறது என்ன டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் சரிங்களா. நம்ம வந்து இந்த டூவை வச்சு டூ யூ ஸ்டடி டூ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர். அண்டு நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் எப்போ நீங்கள் எழுந்திருப்பீங்க, எப்போ எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க சரிங்களா. அப்போது நம்ம வந்து இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி கேட்கணும் டூவை வச்சு அப்படின்னா, வென் டு யூ கெட் அப் இன் த மார்னிங் சரிங்களா. நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா வென் டு யூ கெட் அப் இன் த மார்னிங். நான் சொன்ன மாதிரி இங்கே வென் அப்படிங்கிறது டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ், நான் வந்து டூவை வச்சு டூ யூ கெட் அப் அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் சரிங்களா. அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் வந்து எப்போ தூங்க போவீங்க நைட்டில் அப்படின்னு நம்ம எப்படி கேட்கணும். இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸில் டூவை யூஸ் பண்ணி அப்படின்னா, இப்போது வென் டு யூ கோ டு பெட் அட் நைட் சரிங்களா. வென் டு யூ கோ டு பெட் அட் நைட். இதில் நான் சொன்ன மாதிரி இந்த வென் அப்படிங்கிறது என்ன நமக்கு டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் சரிங்களா. அண்ட் இப்போ வந்து நம்ம டூவை வச்சு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இங்கே எல்லாமே நம்ம டூ யூ கோ டு பெட் டூ யூ அப்படின்னு எழுதுகிறோம் இல்லைங்க. அதுதான் இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸும் இந்த டூக்கும் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுங்க சரிங்களா. அண்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் இங்கிலீஷ் பேசணுன்னா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுங்க, அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம டூவை வச்சு நம்ம 3 டைப்ஸாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ.